இப்போ பார்க்க போகிறது வெஜிடபிள் மசாலா. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். வெஜிடபிள் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த டபுள் பீன்ஸ் 100 கிராம், கேரட் 100 கிராம், சவ் விரும்பும் அளவு, பீன்ஸ் 50 கிராம், பெரிய வெங்காயம் 150 கிராம், தக்காளி 100 கிராம், உலர்ந்த வெந்தய இலை விரும்பும் அளவு, முந்திரி பருப்பு 10, மஞ்சள் தூள் சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த வெஜிடபிள் மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? இதில் வந்து நமக்கு வீட்டில் அவைலபிளாக என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இதில் கேரட், பீன்ஸு, சவ் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு போடலைங்க. அதோடு வந்து பட்டர் பீன்ஸ் இல்லைன்னா டபுள் பீன்ஸ், அது எது வேணால் போட்டுக்கலாம். இந்த சுண்டல் வெரைட்டி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கிடச்சதுனால அதை வந்து வேக வச்சு எடுத்துருக்கேங்க. நம்ம ட்ரை சுண்டல் வெரைட்டி எது இருந்தாலும் அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டாணி கூட போடலாம், நம்மளுடைய விருப்பம் தாங்க. இப்போ இதை வந்து நான் வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் முதல்ல நான் சேர்க்க போகிறது வெங்காயம். இதை வந்து அரைக்கிறதுக்காக வதக்க போகிறேன். அதிக நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. பச்சை வாடை நீங்கிற மாதிரி நம்ம வதக்கிக்கணும். பாருங்க, இந்த வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. இதோட தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். அதிக நேரம் ஃப்ரை பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் லேசாக ஒரு 2 மினிட்ஸ் அதுக்குனா போதுமானது. இது பாருங்கள் வதங்கிடுச்சு. அடுப்பு அணைச்சிடுறேன். இதோட கேஷ்யூ நட்டு கொஞ்சம் அரைக்கிறதுக்காக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம கொஞ்சம் கொரப்பாக, அதாவது ரொம்ப நைஸாக விழுதாக அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். வதக்கியதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இங்கே இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் தான் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நான் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேங்க தாளிக்கிறதுக்கு. நீங்கள் விருப்பப்பட்டால் கரம் மசாலா சாமான் சேர்க்கலாம். பொதுவாக வீட்டில் வந்து அந்த அளவுக்கு கரம் மசாலா வேண்டாம்னு சொல்லிட்டு நினைக்கிறதுனால நான் வந்து சீரகம் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வால்யூம் கிடைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக வெங்காயம், மேல் வெங்காயம் வந்து கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். காய்கறிகள் மட்டுமே நிறைய வேணும்னாக்கா நீங்கள் இதை சேர்க்காமல் இருக்கலாம். விருப்பப்பட்டால் வீட்டில் கேப்சிகம் இருந்ததுன்னா 3 கலர் கேப்சிகமில் எந்த கலர் கேப்சிகம் இருந்தாலும் சேர்க்கலாம். 3மே வேணால் கூட சேர்க்கலாம். எப்போதுமே இஞ்சி பூண்டு விழுத நிறைய பேர் ஃபஸ்ட்டு சேர்க்குறாங்க. அந்த மாதிரி சேர்க்கக்கூடாதுங்க. வெங்காயம் சேர்த்த பிறகு தான் சேர்க்கணும். இல்லைன்னா வந்து அது அடியில் அப்படியே ஒட்டிக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துறேன். இப்போ சமையல்னால் எதுக்கப்புறம் எது சேர்க்கணும், அதனால் நம்மளுக்கு கூடுதல் சுவை கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதே நேரம் பெயர் காரணமும் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்ஷுக்கு எப்படி அந்த பெயர் வந்தது, அந்த காரணம் என்னன்னு தெரியாமலே வந்து எந்த பெயரை வேணால் எதுக்கு வேணால் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் மனசு கஷ்டத்தை கொடுக்குது. ஒரு 4 பீஸ் தக்காளி எடுத்து வச்சேங்க. அது வந்து நம்ம மேலே தெரியறதுக்கு பார்க்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி விழுது போடுறதுக்கு முன்னாடி நான் இதில் வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். தனியாத்தூள் அது எல்லாமே இந்த எண்ணெயிலே தான் போடுவாங்க. அப்படி போட்டால் தான் உங்களுக்கு கூடுதல் சுவையாக இருக்கும். இப்போது இதில் வந்து தனியாத்தூள் போட்டுக்கலாம், சீரகத்தூள் போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள், இது வந்து காஷ்மீரி சில்லி போடுறங்க, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள், கரம் மசாலா சாமான் போடலைங்க, தூள் மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறேன். அது போடணுன்னு அவசியம் இல்லை, அதனால் நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ எண்ணெயில் சேர்க்குறப்ப இது வந்து ஒரு கூடுதலாக நம்மளுக்கு ஒரு மனம் கிடைக்குங்க. ஒரு நல்ல ருசியை கொடுக்கும் நம்ம பண்ணுற சைட் டிஷ்ஷுக்கு. அந்த எண்ணெயோடு சேர்கிறப்ப அந்த மசாலா சாமானுடைய வாசனை வந்து தூக்கலாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து உப்பு இன்னும் சேர்க்கலை. கொஞ்சம் நல்ல கமகமான வாசனை வரட்டுங்க. முன்னே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் இந்த எண்ணெயோடு சேர்ப்ப ஒரு வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி வந்து அதிகம் நம்மளுக்கு வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. இது வந்து இதோடு சேர்த்து வேகிறப்ப அது மத்திய மத்தியில் ஒரு கொஞ்சம் பீசஸ் அப்படியே இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நிறைய ஹோட்டல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. வெஜிடபிள்ஸ் நம்ம ஒன்றா போட்டுக்கலாங்க. நான் உருளைக்கிழங்குக்கு பதிலாக சவ் எடுத்திருக்கேன். இது வந்து
ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மைக்ரோவேவ் ஓவனில் வேக வச்சு எடுத்தேன். நீங்கள் வந்து இங்கே தனித்தனியாக காட்டணுங்கிறதுக்காக தனித்தனியாக வச்சுருக்காங்க. நீங்கள் வேணால் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் இல்லை ப்ரெஷர் பேனில் இனஃப் வாட்டர் 3 அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒன்றாவே வேக வச்சு எடுத்துக்கலாம். என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ இது கேரட், இதோட பீன்ஸ், கூடுதல் ப்ரோட்டீன் செய்கிறதுக்காக டபுள் பீன்ஸோ பட்டர் பீன்ஸோ அந்த சுண்டல் வெரைட்டி எது வேணால் நம்ம போடலாங்க. சன்னா போடலாம், ப்ரௌன் சன்னா, பிளாக் சன்னா எது வேணால் போடலாம். இதெல்லாம் வந்து சேர்த்து ஒரு தடவை இந்த மசாலாவில் இப்படி கோட் ஆகிற மாதிரி இப்படி கலந்து விட்றேன். ஒரு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மணம் வரும், ஒரு பளபளப்பு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான திக்னஸ்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஹோட்டல்லலாம் கொஞ்சம் திக்காக தான் கிரேவி தருவாங்க. கொஞ்சம் கொதி வந்த பிறகு உப்பு சேர்த்துக்கலாங்க. அயோடைஸ்டு சால்ட்டு கொஞ்சம் லாஸ்ட்டில் சேர்க்குறப்ப அவ்வளோ சீக்கிரம் எவாப்ரேட் ஆகாமல் இருக்கும். நம்ம தேங்காய் சேர்க்காமல் சைட் டிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி டிஷ் எல்லாம் கொஞ்சம் ஐடியலாக இருக்குங்க. இதில் வந்து நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்புக்கு பதிலாக பாதாம் சேர்த்திங்கனாக்கா, தோல் எடுத்த பாதாம் சேர்த்திங்கன்னா அது ஒரு தனி ருசியை கொடுக்கும். இப்போ இதை வந்து வெந்தய இலையை வந்து உலர வச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கரைங்களில் கிடைக்குது. இது ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். இப்போ இதை வந்து நம்ம கையில் ரப் பண்ணணும், இப்படி போட்டு தேய்க்கணும். இது கடைசியாக தான் இதில் சேர்க்கணுங்க. ஒரு நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும் இது. இது பாருங்கள், ஒரு நல்ல பளபளப்பு வந்துருச்சு, நம்மளுக்கு வேணுங்கிற திக்னஸ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மிக சுவையான ஒரு வெஜிடபிள் மசாலா ரெடி ஆயிடுச்சு.